இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் அவர்களை நிர்வாகம் செய்வதற்கு தேவையான ஆட்சி அதிகாரம், அதே போல சின்ன சின்ன நிறுவனங்களை நிர்வகிக்கின்ற தலைமைகள் தேவை என்பது எல்லோராலும் அறியப்பட்ட ஒன்றாகும். பொதுவாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஹரஜ ஸலாதத்துன் ஃபீ ஸஃபரின் ஃபல்யுஅம்மிரு அஹதஹும். 3 பேர் ஒரு பிரயாணத்தில் கிளம்பி சென்றால் அவர்கள் தங்களில் ஒருவரை அமீராக, தலைவராக ஆக்கி கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். ஒரு 3 பேர் பயணம் செய்தாலும் அதற்குள் ஒரு தலைவர் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே 2608வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இது ஹசன் என்ற தரத்தில் உள்ள ஆதாரபூர்வமான செய்தி என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த அடிப்படையில் ஒரு தலைமைத்துவம் என்பது எல்லா இடங்களிலும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. தலைமைத்துவம் தேவை என்று இருந்தாலும் அதற்கு தகுதியானவர்தான் அதை பொறுப்பெடுக்க வேண்டும், அவரிடம்தான் அது ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தظிரி ஸாஅ. தகுதி இல்லாதவருக்கு பதவி ஒப்படைக்கப்பட்டால் மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்பதை நீ எதிர்பார்த்தீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸில் தகுதி இல்லாதவர்கள் பதவிகளுக்கு ஆசைப்படுவது என்பது மறுமை நாளையுடைய ஒரு அடையாளம் என்று கூறப்படுகிற அதே நேரத்தில் தகுதியானவர்கள்தான் பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட வேண்டும் என்பதையும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அதே போல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அப்துர் ரஹ்மான், அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அப்துர் ரஹ்மான் லா தஸ்அலில் இமாரா. அப்துர் ரஹ்மானே, நீ தலைமைத்துவத்தை, பொறுப்பை கேட்காதே. فإنك إن أوتيتها عن مسألة وكلت إليها. நீ கேட்டு அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்டால் அதன்பால் நீ சாட்டப்படுவாய். وإن أوتيتها من غير مسألة أعنت عليها. நீ கேட்காமல் அந்த பொறுப்பு உன்னிடம் தரப்பட்டால் உனக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னக்கும் சதஹ்ரிசூன அலல் இமாரா. நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு, தலைமைத்துவத்திற்கு ஆசைப்படுகிறீர்கள். வசதகூனு நதாமத்தன் யௌமல் கியாமா. அது மறுமையிலே கைசேதமாக அமைந்து விடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த ஹதீஸ்கள் எல்லாம் புகாரி, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்களாக காணப்படுகின்றன. இப்போ பதவிக்கு தகுதியானவர் தான் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட வேண்டும். பதவிகளை, பொறுப்புகளை கேட்கக்கூடாது என்பதையெல்லாம் இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதை தாண்டி மனிதனிடத்தில் காணப்படக்கூடிய ஒரு பலவீனம், அவனுடைய உள்ளத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நோய், அவன் பதவிகளுக்கு இயல்பாக ஆசைப்படுவது என்பதாகும். இந்த பதவிகளை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் ஆசைப்படாமல் நமக்கு அது தரப்படுமாக இருந்தால் அல்லாஹுடைய உதவி கண்டிப்பாக நமக்கு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் பதவி ஆசை மனங்களில் வந்துவிடக்கூடாது. அது பெரிய தலைமைத்துவமாக, பெரிய பதவிகளாக, பதவி என்பது நாம் இங்கே குறிப்பிடுவது மக்களை நிர்வகிக்கின்ற பதவியாகும். அப்படி நாம் ஜாப்பை பற்றி குறிப்பிடவில்லை. ப்ரொஃபஷனலி ஒரு தொழில் செய்கிற பதவி இங்கே குறிப்பிடப்படவில்லை. மாறாக தலைமைத்துவம், அது ஒரு சென்டருடைய தலைமைத்துவமாக இருக்கலாம், அல்லது ஒரு மஸ்ஜிதினுடைய தலைமைத்துவமாக இருக்கலாம், அல்லது ஒரு மதரசாவினுடைய தலைமைத்துவமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஏரியாவினுடைய தலைமைத்துவமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆட்சி தலைமைத்துவமாக கூட அது இருக்கலாம். எந்த ஒரு மார்க்க தலைமைத்துவமோ அல்லது உலக ரீதியான தலைமைத்துவமோ எதுவாக இருந்தாலும்
அந்த தலைமைத்துவத்திற்கு நாம் ஆசைப்படக்கூடாது. ஏனென்றால் அது மறுமையிலே கைசேதமாக நமக்கு வந்து முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த பதவி ஆசைகள் மக்களிடத்தில் வருகிற போது நாம் சில விஷயங்களை அவர்களிடத்திலே அவதானிக்க முடிகிறது. முதலாவதாக இஹ்லாஸை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். இப்போ உதாரணமாக சிலர் ஒரு தாவா சென்டர் அல்லது ஒரு மஸ்ஜித் போன்றவற்றிலே வந்து பணியாற்றுவார்கள். அப்படி பணியாற்றும் போது அவர்கள் அதன் உள்ளே வேலை செய்கிற நேரத்தில் அல்லது ஒரு சமூக அமைப்பு, சமுதாய அமைப்பு ஒன்றிலே வேலை செய்கிற நேரத்தில் நிறைய ஒர்க் பண்ணுவார்கள், பணிகள் செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், நான் இந்த பதவியை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயற்படுவார்கள். அப்போது அவர்களிடத்தில் இஹ்லாஸ் இல்லாமல் போகிறது. அப்ப அந்த செயல் அவ்வளவுமே வேஸ்ட் ஆகி விடுகிறார். அவர் எடுத்த எஃபர்ட்ஸ், அவருடைய டைம்ஸ், அவர் தியாகம் செய்த அனைத்துமே வீணாகி விடுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்றால், அந்த வேலை செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய முழு டார்கெட்டும் அந்த தலைமைத்துவத்தை அடைந்து கொள்வது, பொறுப்புக்கு வருவது என்பதாக இருக்கும். எனவே அவர்கள் வேலை செய்வதை, அமல் செய்வதை குறைத்துக் கொள்வார்கள். அதே போல அவர்கள் அந்த பதவியை அடைவதற்காக வேண்டி நிறைய மக்களுடைய குறைகளை தேடுவது, மக்களை டேமேஜ் பண்ணுவது போன்ற காரியங்களில் கூடுதலாக ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அதுபோல சில நேரங்களில் அவர்களுக்கு அந்த பதவி கிடைக்காமல் போகிற போது பெரிய கைசேதப்படுவார்கள். பெரிய ஏதோ முக்கியமான ஒன்று இழக்கப்பட்டது போல பிறகு அந்த பக்கமே அவர்கள் வரமாட்டார்கள். சில நேரம் அவர்கள் கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருப்பார்கள். நிர்வாக தெரிவு நடக்கும். அந்த தெரிவுக்கு பிறகு அவரை நாம் காண முடியாது. என்றால் அவர் தெரிவு செய்யப்படவில்லை என்பதால் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவதை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் பொறுப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்கள் மத்தியிலே பெருமையோடு, ஆணவத்தோடு நடந்து கொள்வதை பார்க்கிறோம். சில நேரங்களில் அவர்கள் வேறு, அதாவது முனாஃபிக்தனமானவர்கள், முஸ்லிம் அல்லாதவர்களோடெல்லாம் கூட்டு சேரக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த தலைமைத்துவத்தை தான் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறான வேலைகளில் ஈடுபடுவார்கள். அதுபோல ஆட்சியாளர்களோடு நெருக்கமான உறவை பேணுவது, அரசியல்வாதிகளோடு நெருக்கமான உறவை பேணுவது. ஏனென்றால் தனக்கென்று ஒரு தலைமைத்துவம் தேவை என்கிற அந்த உணர்வு வரும்போது, அதே போல பிரபல்யத்தை விரும்புவது என்பது இஸ்லாம் நமக்கு தடை செய்த ஒன்றாகும். இந்த தலைமைத்துவ ஆசை, பதவி மோகம் பிடித்தவர்கள் பிரபல்யத்தை எப்போதும் விரும்புவார்கள். அவர்களை மக்கள் பாராட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் புகழப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும். இஹ்லாஸை இழந்து மக்களுடைய புகழுக்காகவும் பாராட்டுதலுக்காகவும் வேலை செய்வார்கள். நிறைய பொய்கள் சொல்லுவார்கள். அதுபோல அவர்கள் இந்த நோயினால், அதாவது பதவி மோகம் என்கிற நோயினால் அவர்கள் அந்த அமைப்புக்கிடையில், அந்த சமுதாயத்திற்கிடையில் குழப்பங்களை உண்டு பண்ணி பிரிவினைகளை ஏற்படுத்த முயற்சிவார்கள். அந்த டிவைட் அண்ட் ரூல் என்று சொல்லக்கூடிய ஒரு தியரி சொல்வார்கள், பிரித்தாழ்தல். தான் அந்த பதவி அடைய வேண்டும் என்பதற்காக சமுதாயத்தை பிரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதை இன்று நாம் பரவலாக உலகத்தில் காண முடிகிறது. குறிப்பாக நம்முடைய சமுதாயத்திலும் சிறிய தலைமைத்துவத்திலிருந்து பெரிய தலைமைத்துவம் வரைக்கும் ஆசைப்பட்டு பதவிகளுக்கு மோகப்பட்டு நடப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இதை அஷ்ஷஹ்வா அல் ஹஃபியா என்று உலமாக்கள் குறிப்பிடுவார்கள். இது ஒரு மறைமுகமான இச்சை என்று ஏற்கனவே நாம் ஷஹ்வா சம்பந்தமாக பார்த்திருந்தோம். இந்த பதவி மோகத்தை இமாம்கள் குறிப்பிடும் போது அஷ்ஷஹ்வா அல் ஹஃபியா என்று சொல்கிறார்கள். இந்த பதவி மோகம் ஏன் நம்மிடம் வருகிறது என்று நாம் பார்க்கிற போது, முதலாவது இது ஒரு இச்சை, இது ஒரு ஆசையோடு சம்பந்தப்பட்டதாக காணப்படுகிறது. ஒருவனிடம் இந்த ஷஹ்வா
மேலோங்குகிற போது இந்த பதவி மோகமும் அவனிடத்திலே மேலோங்குகிறது. அதுபோல ஈமான் பலவீனம் அடைகிற நேரத்திலும் அவனிடத்தில் பதவி மோகம் வந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். தலைமைத்துவ ஆசை வந்து விடுவதை பார்க்கிறோம். அதே போல இந்த அமானிதங்கள் பற்றிய ஒரு தெளிவில்லாமையும் அது பற்றிய பயம் இல்லாமலும் இருப்பது இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாகும்.